ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இந்த மந்திரத்தை உங்களால் முடிஞ்சளவு தோன்றப்பெல்லாம் சொல்லி பாருங்களேன். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போது சமீபமாக முருகன் மேலே நிறைய பற்று அதிகமாகிடுச்சு. அது ஏன்னு தெரியல, எப்படி வந்துச்சு, இதனால் எப்படின்னு எனக்கு தெரியல. அளவுக்கு அதிகமான பற்று, தீராத பற்று. இந்நேரமும் அவரை நினைக்கிற மாதிரியே அவர் பண்ணி வச்சுருக்காரு. என்ன பண்ணாருன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முருகா முருகா முருகான்னு சொல்லிகிட்ருக்காங்க. அது எதனால் அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரிய வருது. நம்ம நினச்சது எல்லாமே கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லாமல் அள்ளி கொடுக்குறவர் அவர். அது மாதிரி நடந்திருக்கு நிறையா பேருக்கு. கடவுள் எல்லாருமே ஒன்று தான், அதாவது உருவந்தான் வெவ்வேறே தவிர மற்றபடி எல்லாமே ஒன்று தான். சாமினாலே நம்ம ஒன்று தான். சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. ஒரு சில பேர் அதீத பற்று உள்ளவங்களாக இருப்பாங்க. நானும் சாமியெல்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்கிற ஆள் கிடையாது. நல்லாவே சாமி கும்பிடுவேன். ஆனால் இப்போ முருகன் ரொம்பவே எங்கள் ஃபேமிலியே ரொம்ப அதீத பற்று அவர் மேலே. தைப்பூசம் அன்னைக்கு அவரை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. குன்றக்குடி போயிருந்தோம். அந்த ஒரு வீடியோ தான் இது. அழகாக போய் காலையில் 5 மணிக்கெலாம் கிளம்பி போய் நல்ல சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு நல்லா ஃப்ரீயாக போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அந்த ஒரு வீடியோ தான். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிஞ்ச வரை ஃபுல்லாக பாருங்கள். நான் எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் அண்ணன், அண்ணி, பசங்க எல்லோரும் போயிருந்தோம். என்னோடய வாழ்க்கையில் ஒரு கடவுளும் ஒரு நேரத்தில், அதாவது முக்கியமான இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நேரங்களில் ஒரு கடவுளும் எனக்கு நான் இருக்கேன், என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நடத்தி கொடுத்துருக்காங்க. இந்த கடவுள்னு மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா கடவுளுமே. கடவுள் நம்மளை நிறைய சோதிப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அந்த நேரத்துலேயும் நம்ம அவங்கள நினைக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டாங்க. நான் அதை உறுதியாக சொல்கிறேன். எனக்கு நடந்திருக்கு. நான் முழுசாக நம்புகிறேன். கண்டிப்பாக அது சத்தியமான உண்மை. ஆமாம், இந்த வீடியோவை பாருங்கள் கண்டினியூஸாக. போமா சிரமமா இருக்கும். சரி, வரட்டு விடுங்க பார்ப்போம். விடவே இல்லை பாவம், எல்லாத்தையும் இருந்தாங்க. தெரியல. ஆமாம், நீங்கள் வந்திருக்கீங்களா ஆல்ரெடி? இப்படி இந்த காலகட்டத்தில் உள்ள உத்தரத்தில் அம்மா வீடு சொல்லுவாங்க. வருவோம். யார் லெவலியா? இந்த படி சின்னதாக இருக்கு. எனக்கு என்னவோ பழனிக்கு வர்ற ஃபீல் தான் இருக்கு. அக்கால தங்கச்சி நடந்தா பார்க்கணும். அக்கால தங்கச்சி வேகமாக போயிட்டாங்க. நான் எங்கள் அப்பா அம்மா ஒன்று கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கேன். வேகமாக போனேன், அதுக்கப்புறம் முடியல. காவாசி போனாங்க. வயசானது 2 அடிச்சு போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்கு நாக்கு தள்ளி போச்சு. 2 பேர்த்துக்கும் வாயில மூச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. தூக்கவாடி தங்கம், அவனை தூக்குங்க. இவ்வளோ தூரம் கேட்குறேன். அரோகரா அரோகரா அரோகரா.
குன்றக்குடி நான் இது வரைக்கும் போனதில்லை, முதல் தடவையாக போனேன். நல்லா அமைதியாக போய் கூட்டமே இல்லை, நல்லா போய் திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் முதல் தடவையாக போயிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு. சாமி கும்பிட்டுட்டு காலையில் சரியான பனி, அதோட தான் என்ன பண்ணாலும் சரி முருகான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. தம்பி காரில் அண்ணா அண்ணியோட அனுப்பிச்சி விட்டுட்டு நாங்கள் பைக்கில் வந்துட்டோம் அறந்தாங்கி வரைக்கும். அதுக்கப்புறம் தம்பியை வாங்கிட்டு நாங்கள் இப்படியே போயிட்டோம். இப்படியே வர்ற வழியில் இதெல்லாம் எனக்கு இந்த சைடெலாம் நான் போனது கிடையாது, இதுதான் முதல் தடவை. அப்படியே கானாடு காத்தன் வழியாக கூட்டிகிட்டு வந்தாங்க என் வீட்டுக்காரர். அந்த பேலஸ்லாம் நான் பார்த்தது கிடையாது, அதனால் இந்த வழியில் போவோம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. நிறைய பேர் டைம் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி, அதாவது நம்ம வந்து வெளியில் தான் நிறையா சுற்றி பார்க்கணுன்னு சொல்லிட்டு போவோம் வெளிநாடுகளுக்கு. நம்ம நாட்டுக்குள்ளேயே பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து நிறையவே இருக்குது. ஆனால் அதெல்லாம், அதாவது நான் தான் சொல்லுவாங்களே, பக்கத்தில் இருக்கப்போ அதோட அருமை நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர், அது உண்மை தான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஸ்தலங்கள், எல்லோரும் போய் பாருங்கள். இந்த பேலஸை பார்த்தோன்னே பயங்கரமாக இருந்துச்சு. பார்த்தா லென்த்து, எவ்வளோ லென்த்து, அப்பாடி அவ்வளோ லென்த்தாக இருந்துச்சு. அதை பற்றின விஷயங்கள் சொல்லிகிட்டே வந்தாங்க என் வீட்டுக்கார் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், ஜென்ரலாக எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு அடிப்பாங்க. அது மாதிரி சொல்லிகிட்டே வந்தாங்க, அப்படியே பேசிகிட்டே வந்தாச்சு. அன்னைக்கு நாள் எங்களுக்கு நல்லபடியாக போணுச்சு. ஆனால் நினைக்கல கோயிலுக்கு போகணும். இது வரைக்கும் தைப்பூசத்துக்கெலாம் பெருசாக நான் நினச்சதே இல்லை. டெய்லி நான் சாமி கும்பிடுவேன், மற்றபடி கோயிலுக்கெலாம் போய் சாமி கும்பிட்டேன் அப்படிலாம் பழக்கம் கிடையாது. இதுதான் முதல் தடவை சிறப்பாக போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நன்றி.